வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக ராகப்பிரியா. ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் சிக்கல், பிரதிநிதியை நியமிக்க கர்நாடகம் மறுப்பு. மகாத்மா காந்தியின் 148வது பிறந்த நாள். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் ஆற்றலை முறைப்படுத்த வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகம், புதுச்சேரியில் இன்று மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு உறுப்பினரை நியமனம் செய்வதற்கு கர்நாடக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் 4ஆம் தேதிக்குள் மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாத நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்பட்டுள்ளது. காவிரி விவகாரம் தொடர்பான வழக்கில் வரும் 4ஆம் தேதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நேற்று முன்னாள் அதிரடியாக உத்தரவிட்டது. மேலும் மேலாண்மை வாரியத்தில் இடம்பெறும் வல்லுநர்களின் பெயர்களை சனிக்கிழமை மாலை 4 மணிக்குள் 4 மாநிலங்களும் அறிவிக்க வேண்டும் என்றும் அறிவித்திருந்தது. இதனையடுத்து காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு தமிழக அரசின் உறுப்பினராக காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் பொறியாளர் ஆர் சுப்பிரமணியன் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சுப்பிரமணியன் பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளராக பணியாற்றி காவிரி பிரச்சினையில் அனைத்து விவரங்களையும் ஆவணங்களாக வைத்திருப்பவர். 1990ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட காவிரி தொழில்நுட்ப பிரிவின் தலைமை பொறியாளராக 2013ஆம் ஆண்டு முதல் இருந்து வருகிறார். இதேபோல் புதுச்சேரி அரசு சார்பில் மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சாமிநாதன் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வாரியத்துக்கான பிரதிநிதியை நியமிப்பதில் கர்நாடக அரசு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் அக்டோபர் 4ஆம் தேதிக்குள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியாத நிலைக்கு மத்திய அரசு தள்ளப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் 148வது பிறந்த நாளை முன்னிட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 148வது பிறந்த நாள் நாடெங்கும் இன்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது பிறந்த நாளையொட்டி தில்லியில் உள்ள அவரது நினைவிடமான ராஜ்காட்டில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். காந்தி நினைவிடத்தில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத், தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், பாரதிய ஜனதா மூத்த தலைவர் LK அத்வானி உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். செலுத்திய அவர்கள் அங்கு நடைபெற்ற அமைதி பிரார்த்தனையில் கலந்து கொண்டனர். இதேபோன்று முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் பிறந்த நாளும் இன்று நாடெங்கும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் பல்வேறு தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். மகாத்மா காந்தி பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்திருக்கும் காந்தி சிலைக்கு தமிழக ஆளுநர் மற்றும் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மகாத்மா காந்தியின் 148வது பிறந்த நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு தமிழக ஆளுநர் பொறுப்பு வகிக்கும் வித்யாசாகர் ராவ் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழக அமைச்சர்கள் மாஃபா பாண்டியராஜன், ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழக தலைமைச் செயலர் ராமமோகன ராவ், முதல்வரின் தனிச் செயலர் சீலா பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தினர். மேடம் கொஞ்சம் தள்ளுங்க மேடம். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் நலனில் மத்திய அரசு பெரிதும் கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் நல மையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். இந்த விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அங்கு கண்காட்சியை திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, வெளிநாடுகளில் வசிக்கும் இந்தியர்கள் அங்கு அதிகார போட்டியில் ஈடுபடுவது இல்லை என பாராட்டு தெரிவித்தார். வெளிநாடுகளின் வளர்ச்சிக்காக பாடுபடுவதுடன் தாய்நாட்டின் மேம்பாட்டுக்காக அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.
இந்தியர்கள் கல்வி கற்பதில் மட்டுமின்றி அனைத்திலும் ஈடுபாட்டுடன் செயல்படுவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி இதன் மூலம் இந்தியர்கள் பல்வேறு துறைகளில் முன்னேறி வருவதாக தெரிவித்தார். வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் ஆற்றலை முறைப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். हमारे लोग पढ़ लिख करके तैयार होते हैं, विदेशों में चले जाते हैं और ब्रेन ड्रेन ये शब्द हम अगर शक्ति के रूप में देखें तो ये ब्रेन ड्रेन की हमारी जो चिंता थी इसको ब्रेन गेन में कन्वर्ट किया जा सकता है. இந்த விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ், இணையமைச்சர் VK சிங் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். விழாவில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வரும் வெளிநாட்டு இந்தியர்களுக்கு விருதுகளை வழங்கி பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார். தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் கடலில் மிதக்கும் குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்களை அகற்றும் பணி இன்று தொடங்கியது. இந்திய கடற்படை மற்றும் சென்னை துறைமுக ஊழியர்கள் இணைந்து குப்பைகளை அகற்றுவது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். சென்னை துறைமுகத்தில் இன்று ஸ்வச் சாகர் அபியான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கடலில் மாசுபடுவதை தடுப்பதற்காக கடலில் மாசடைந்த பொருட்களை எல்லாம் சுத்தப்படுத்தும் பணியில் துறைமுகம் மற்றும் கடலோர காவல்படையைச் சேர்ந்த பணியாளர்கள் அவர்கள் ஈடுபட்டனர். அதாவது இன்று நாடு முழுவதும் ஸ்வச் பாரத் 2ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பகுதியாக தமிழகத்தில் துறைமுகத்தில் இருந்து, அதாவது துறைமுகத்தை ஒட்டிய கடலோர காவல்படை மற்றும் துறைமுகத்தைச் சேர்ந்த பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதில் ஹெலிஸ்கேமர் என்று சொல்லக்கூடிய அந்த படகில் சென்று குறிப்பாக கடலில் ஏற்படக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் ஆயில் கலந்த அந்த மாசு அடைந்த பொருட்களை எல்லாம் அவர்கள் சுத்தப்படுத்தினர். இது ஒரு தொடக்க நிகழ்வாகத்தான் இன்று நிகழ்த்தப்பட்டதாகவும், இது தமிழகம் முழுவதும் உள்ள கடலோர பகுதிகளில் சென்று இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று துறைமுக தலைவர் ரவீந்திரன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு பகுதியாகவும் இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கடற்கரைக்கு வரும் மக்கள் அசுத்தம் செய்யும் அனைத்து பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பல்களிலிருந்து வரும் இந்த எண்ணெய் கசிவு அனைத்தையும் தூய்மைப்படுத்துவதற்கான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இந்திய கடலோர காவல்படை வைத்திருக்கிறது. இந்த முயற்சியின் பேரில் 7000 கிலோமீட்டர் உள்ள நமது கடற்கரை ஓரம் இந்தியா தூய்மையாக வைத்திருக்க முடியும். இந்த பணியில் சுமார் 100க்கும் அதிகமான கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் துறைமுகத்தைச் சேர்ந்த பணியாளர்களும் ஈடுபட்டனர். வேந்தர் செய்திகளுக்காக துறைமுகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் விக்னேஷ். தமிழக முதல்வர் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாகவும் அரசு பணிகளை மருத்துவமனையில் இருந்தவாறே செய்து வருவதாகவும் அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் முதல்வரின் உடல்நிலை தொடர்பாக பரவி வரும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். மேலும் முதல்வர் நலமுடன் இருப்பதாகவும் கட்சி பணிகளையும் அரசு அலுவல்களையும் மருத்துவமனையில் இருந்து கொண்டே செய்து வருவதாகவும் CR சரஸ்வதி தெரிவித்தார். நேற்று கவர்னர் உட்பட சொல்லிட்டாங்க, அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு. இந்த வதந்திகள் எல்லாமே தேர்தல் நேரத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும், மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரங்க மத்தியிலும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும்னு சில விஷமிகள் செய்வது. எங்கள் அம்மா ஆரோக்கியமாக இருக்காங்க, மனசாட்சி உள்ளவங்களா இருந்தால் இதை போல தவறான செய்திகளை எங்கள் அம்மாவை பற்றி பரப்பாதீங்க. ஆரோக்கியமாக இருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க, எல்லா அரசு வேலையும் நடந்துட்டு இருக்கு, தேர்தல் பிரச்சாரம் உட்பட. காவிரி நதிநீர் விவகாரத்தில் தமிழக உரிமையை மீறுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு நாளை ஒட்டி கன்னியாகுமரியில் அமைந்துள்ள அவர்களின் மணிமண்டபத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் அளிக்க வேண்டும் என தெரிவித்தார். தேர்தலுக்காக மக்களின் அனுதாபத்தை பெறும் வகையில் கர்நாடக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். காவிரி பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் யார் என்ன சொன்னாலும் கூட தமிழகத்தினுடைய உரிமையை மீறுவதற்கு கர்நாடகத்திற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. நமக்கு தர வேண்டிய தண்ணீரை முறைப்படி அவர்கள் தந்தாக வேண்டும். அதைத்தான் உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்கிறது. அதை அவர்கள் நடைமுறைப்படுத்தியாக வேண்டும். குஜராத் மாநிலத்தில் உயிரியல் பூங்காவில் இருந்து தப்பிய சிங்கம் ஒன்று குடியிருப்பு பகுதியில் சுற்றி அலைந்ததால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் ஜுனாகர் பகுதியில் சிங்கம் ஒன்று குடியிருப்பு பகுதிகளில் சுற்றி அலைந்ததால் அப்பகுதி மக்கள் பதற்றம் அடைந்தனர்.
குஜராத் மாநிலத்தில் உள்ள உயிரியல் பூங்காவில் இருந்து அந்த சிங்கம் தப்பி வந்திருக்கும் என்று கருதப்படுகிறது. தெருக்களிலும் சாலைகளிலும் சிங்கம் தன்னந்தனியாக சுற்றி அலைந்ததை கைபேசி மூலம் படம் பிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ அடுத்த 24 மணி நேரத்தில் பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ள வானிலை மையம் சென்னை நகரை பொறுத்தவரை வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மேலும் கூறியுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று அந்த அறிவிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை அன்றைய வெப்பநிலை அதிக அளவில் 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி விவகாரத்தில் பிரதமர் பேச்சு நடத்த வேண்டும், திருநாவுக்கரசர் வலியுறுத்தல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மகாத்மா காந்தியின் 148வது பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அவரது திருவுருவச் சிலைக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்திருக்கும் மகாத்மா காந்தியடிகளின் திருவுருவச் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி, முதல்வர் நாராயணசாமி, பேரவைத் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மும்மதங்களின் பிரார்த்தனைகள் மற்றும் தேசபக்தி பாடல்கள் இடம்பெற்றன. காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினரும் விடுதலை போராட்ட தியாகிகளும் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு இரு மாநில அரசுகளோடும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி பிறந்த நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தமிழகம், கர்நாடக மாநில அரசுகளோடு பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்று உடனடியாக 6000 கன அடி தண்ணீரை திறந்துவிடவும், காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை உடனே அமைக்கவும் மத்திய அரசு உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலம் தாழ்த்தக்கூடாது. மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு கர்நாடக, தமிழக அரசனுடைய தலைவர்களை அழைத்து, அதிகாரிகளை அழைத்து பிரதமரே தலைமையேற்று பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்று வற்புறுத்துகிறேன். அதனையடுத்து முன்னாள் முதல்வர் காமராஜரின் நினைவு நாளை ஒட்டி சென்னை காந்தி மண்டபத்தில் அமைந்திருக்கும் அவரது நினைவிடத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நாட்டின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு மதிப்பளித்து கர்நாடகம் காவிரியில் தண்ணீரை திறக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய ஜி.கே. வாசன், கூட்டாட்சி தத்துவத்தை மதித்து கர்நாடகம் காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். கர்நாடக அரசு சட்டத்துக்கு உட்பட்ட அரசாக இந்தியாவிலே செயல்படக்கூடிய மற்ற அரசுகளுக்கு எடுத்துக்காட்டாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு உடந்தையாக இருக்கின்ற அரசாக செயல்பட வேண்டும்.
மதுரை காந்தி அருங்காட்சியகத்தில் காந்தியடிகளின் சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தியாகிகள் உள்ளிட்ட மக்கள் மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செய்தனர். மகாத்மா காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு மதுரையில் உள்ள காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கு விடுதலை போராட்ட வீரர்களும் மக்களும் திரளாக வருகை தந்தனர். அங்கு அமைந்திருக்கும் காந்தி சிலைக்கு மாவட்ட ஆட்சியரோடு அவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நாட்டு விடுதலை போராட்டம் பற்றி அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தியாகிகள் படங்களை அருங்காட்சியகம், மாநகராட்சி அலுவலகம் உட்பட அனைத்து பகுதிகளிலும் வைக்க வேண்டும் என மக்கள் அப்பொழுது கோரிக்கை விடுத்தனர். 1942 வெளியேறு போராட்டத்தில் அலிபுரஞ்சலியில் 6 மாதம் அடைக்கப்பட்டோம். அந்த நினைவாக இன்றைக்கி காந்தி வளாகத்தில் வந்து அந்த நினைவை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தியாகிகள் இருக்கிற தியாகிகள் போட்டோ பூராவும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் மாநகராட்சியிலையும் எல்லா இடத்துலையும் வைக்கணும். காந்தி மியூசியத்துலையும் வைக்கணும். எல்லா இடத்துலையும் ஏன்னா வரலாறு தெரியணும்ல. எல்லாரும் மீண்டும் அதை செய்கிறதுக்கு தலைமையில் நல்ல ஏற்பாடு செய்யணும்னு கேட்டுக்கிறேன். கடந்த 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி மகாத்மா காந்தி தனது மேலாடையை துறந்து அரை நிர்வாண கோலம் பூண்டார். இந்நிகழ்வு இடம்பெற்ற மதுரை மேலமாசி வீதியில் தற்பொழுது கதர் விற்பனை மையம் அமைந்துள்ளது. அந்த மையத்தில் மாவட்ட ஆட்சியர் இன்று தீபாவளிக்கான கதர் விற்பனையை தொடக்கி வைத்தார். தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் 41வது நினைவு நாளையொட்டி சென்னையில் கிண்டியில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமாக தலைவர் ஜி.கே. வாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். காமராஜரின் 41வது நினைவு நாளையொட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டபத்தில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோர் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தினர். அனைத்து தரப்பினரும் கல்வி செல்வத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பங்களிப்பு மகத்தானது. கல்வி அனைவருக்குமான உரிமை என்பதை நிலைநாட்டியவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். வளர்ச்சி அடையும் ஒரு ஆட்சிக்கு முன்னுதாரணமாக இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அன்றைய தினம் காமராஜர் அவர்களின் ஆட்சியைப் போலவே மத்திய அரசு ஒரு வெளிப்படை தன்மையோடு வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது. பொள்ளாச்சி ஆழியாறு அணைகளில் இருந்து புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்காக தண்ணீர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஆழியாறு அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக அரசிற்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்று இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று தமிழக முதல்வர் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. தண்ணீர் திறந்துவிடப்பட்டதை அடுத்து பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மரபணு மாற்று விதைகள் மற்றும் காய்கறிகளுக்கு தடை விதிக்க கோரி விழுப்புரத்தில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் பலர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மரபணு மாற்று விதைகள் மற்றும் காய்கறிகளுக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இவை விரைவில் சந்தைக்கு வரவுள்ள நிலையில் இதற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் மக்கள் குழு என்ற அமைப்பு சார்பில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் விவசாயிகள், வணிகர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். மரபணு மாற்று விதைகளால் ஏற்படும் பாதிப்புகள் பற்றியும் அவர்கள் ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர். பல்வேறு தரப்பினரிடம் கையெழுத்து பெறப்பட்டு அவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கப்பட்டது. கடுகு விதைகள் உள்ள நுழைய காத்துட்டு இருக்கு. இது ஒரு பாதுகாப்பான டெக்னாலஜி இல்லை அப்படின்றதுனாலையும் இதை தடை செய்ய கோரி இன்னைக்கு நாடு முழுவதும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நிறைய இடத்துல போராட்டங்களும் கையெழுத்து இயக்கங்களும் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது இங்கே கலெக்டருக்கு நாங்களும் ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தி ஒரு மனு கொடுக்கலான்னு இருக்கோம். தூத்துக்குடி அருகே கார் டயர் வெடித்து தடுப்பு சுவரில் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் பலியாகினர், 8 பேர் படுகாயமுற்றனர். ஈரோடு மாவட்டம் சென்னி மலையை சேர்ந்த 12 பேர் திருச்செந்தூர் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஜெகவீரபாண்டியபுரம் அருகே கார் சென்று கொண்டிருந்த பொழுது முன்பக்க டயர் திடீரென்று வெடித்தது. இதில் நிலை தடுமாறிய கார் அருகில் இருந்த தடுப்பு சுவரில் மோதியது. இதில் கணேசன், சீனிவாசன் ஆகிய இருவர் அந்த இடத்திலேயே பலியாகினர். மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் கணேசனின் மனைவியும் மருத்துவமனையில் வசீகரன் என்ற இளைஞரும் உயிரிழந்தனர். படுகாயமுற்ற 8 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மதுரை வாடிப்பட்டி அருகே வீட்டுக்கதவின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள குட்லாடம்பட்டியில் அலமேலு என்பவர் மகள் ராஜலட்சுமியுடன் தனியாக வசித்து வருகிறார். நேற்று இரவு தூங்கிய அவர்கள் காலையில் விழித்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவிலிருந்த 30 சவரன் நகை மற்றும் 2000 ரூபாய் ஆகியன திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது. வீட்டின் மொட்டை மாடி வழியாக உள்ளே நுழைந்து கதவின் பூட்டை உடைத்த அடையாளம் தெரியாதவர்கள் பீரோவின் சாவியை எடுத்து கொள்ளையடித்தது தெரியவந்தது. சம்பவம் பற்றி வாடிப்பட்டி காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி தேனியில் உள்ள காந்தி கோவிலில் காந்தியவாதிகள் திரண்டு காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்தி வழிபட்டனர். தேனி மாவட்டம் காமையா கவுண்டன்பட்டியில் மகாத்மா காந்திக்கு கோவில் கட்டப்பட்டுள்ளது. கிராமத்தினர் ஒன்றிணைந்து கட்டிய இந்த கோவிலை முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கட்ராமன் திறந்து வைத்தார். இந்த கோவிலில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி விளக்குகள் ஏற்றி கிராம மக்கள் கொண்டாடினர். மேலும் தேசபக்தி பாடல்களும் இசைக்கப்பட்டன. காந்திக்கு மற்றும் தியாகிகளுக்கும் மரியாதை செலுத்தி மது அருந்தாமல் இந்த நாட்டின் இந்திய திருநாட்டின் ஒற்றுமைக்காக இளைஞர்கள் அனைவரும் எழுச்சியுடன் எழ வேண்டும், எந்த தியாகமும் செய்ய முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் ஊரில் விதை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ராஜாஜி மற்றும் பெரியாரால் தொடங்கப்பட்ட காந்தி ஆசிரமம் 90 ஆண்டுகளை கடந்து சமூக பணியாற்றி வருகிறது. மகாத்மா காந்தியின் 148வது பிறந்த நாளான இன்று ஆசிரமம் ஆற்றி வரும் மகத்தான பணிகள் பற்றி இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகளில். குஜராத் மாநிலம் சபர்மதியில் மகாத்மா காந்தி ஆசிரமம் தொடங்கியதை கேள்விப்பட்ட ராஜாஜி தென்னிந்தியாவில் காந்தி ஆசிரமம் ஒன்றை தொடங்க வேண்டும் என்று எண்ணினார். அப்போது சேலம் மாவட்டத்தில் இருந்த திருச்செங்கோடு வட்டம் புதுப்பாளையம் கிராமத்தில் 1925ஆம் ஆண்டு புதிதாக காந்தி ஆசிரமம் தொடங்கப்பட்டது. காந்தி ஆசிரமத்துக்கு என்எஸ்எஸ் ப்ரோக்ராம் சேவை செய்கிறதுக்காக நாங்கள் வருவோம். இந்த காந்தி ஆசிரமம் பார்த்திங்கன்னா 92 வருஷம் முடிஞ்சு 93வது வருஷத்தில் இப்போ தான் வந்திருக்கு. இன்னும் ராஜாஜியும் காந்திஜியும் வந்துட்டு சம்பந்தம் பேசின இடமெல்லாம் இங்கே இருக்குது. அது இல்லாமல் நமக்கு வந்து அத்தனை வருஷம் போராடி கஷ்டப்பட்டு விடுதலை பெற்ற காந்தி கால் பதிச்ச இந்த இடத்துல வேலை செய்கிறதுங்கிறத நினச்சாலே ஒரு கோவிலை சுத்தம் பண்ணுற திருப்தி வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு. திருச்செங்கோடு கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து இந்த ஆசிரமத்தை வந்து தூய்மை செய்கிற பணியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த ஆசிரமத்தை வந்து நாங்கள் தூய்மைப்படுத்துறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். இங்கே வந்து நிறைய தேச தலைவர்களோட காலடி வந்து இங்கே பதிஞ்சிருக்கு. அது இல்லாமல் ராஜாஜி இங்கே வந்து 12 வருஷம் தங்கியிருந்திருக்காரு. அப்புறம் இந்த பணியில் ஈடுபடுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1934ஆம் ஆண்டு தொடங்கி பல முறை இந்த ஆசிரமத்திற்கு வந்திருக்கும் மகாத்மா காந்தி நாட்டு விடுதலைக்கான பல்வேறு திட்டங்களை இங்கிருந்து செயல்படுத்தியிருக்கிறார். திருச்செங்கோடு, ராசிபுரம் மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரித்திருந்த தீண்டாமை பிரச்சினைக்கு முடிவு கட்டவும் மது பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிக்கவும் இந்த ஆசிரமம் மூலம் இடையறாது பாடுபட்டார் ராஜாஜி. இதற்கு ஏதுவாக ஆசிரமத்தில் பல்வேறு சிறு தொழில்கள் தொடங்கப்பட்டன. அத்தொழில்களில் பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் ஒன்றாக பணிபுரிய வைத்து வேற்றுமைகளை போக்கும் முயற்சியில் ராஜாஜி வெற்றி கண்டார். சுதந்திர போராட்ட பாசறையாக இது விளங்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் 1956க்கு அப்புறம் இது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஃபார்ம் பண்ணி இதில் தொழில் நடக்கிற இடமா வச்சுருந்தாங்க. தீண்டாமை கொடுமை நிறைஞ்ச பகுதியாகவும் குடி நிறைஞ்ச பகுதியாகவும் இருந்ததுனால ராஜாஜி இந்த இடத்த தேர்ந்தெடுத்து இங்கே வந்து ராட்டை நூற்கிறது, நெசவு தொழில் செய்கிறது, கைத்தொழில் செய்கிறதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வேலைவாய்ப்பு கொடுத்ததுனால காந்தி ஆசிரமம் அப்போ இருந்து இந்த மாதிரி செயல்பட்டு. ராஜாஜியின் மறைவுக்கு பின்னரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இந்த ஆசிரமத்தில் நடைபெறும் தொழில்களால் 700க்கும் அதிகமான குடும்பத்தினர் பயனடைந்து வருகின்றனர். மக்களுக்கு பல்வேறு அறப்பணிகள் மற்றும் கதர் பொருட்கள், வாசனை திரவியங்கள் ஆகியவற்றை தயாரித்தும் இந்த ஆசிரமம் பணியாற்றி வருகிறது. அன்றைய தினத்தில் ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் மதுவிலக்கு பிரச்சாரங்களை ராஜாஜி அவர்கள் படிக்காத பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் மதுவிலக்கு பிரச்சாரம் மேற்கொண்டார்கள். அதனை ஏற்று அன்றைய ஆங்கில அரசு நாமக்கல் மற்றும் ராசிபுரம் வட்டத்தில் மதுக்கடைகளை முதலில் மூடச் செய்தன. 90 ஆண்டுகளை கடந்து சிறப்பான பணியாற்றி வரும் இந்த ஆசிரமத்தின் பொதுச்சேவை மகத்தானது. வேந்தர் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் எம் பார்த்திபன். முதல் இன்னிங்ஸில் 204 ரன்களுக்கு நியூசிலாந்து ஆட்டமிழப்பு. இரண்டாவது இன்னிங்ஸில் ரன் எடுக்க இந்தியா திணறல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சிரியாவில் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 2 பேர் பலியாகினர், பலர் படுகாயமுற்றனர். சிரியாவில் அதிபர் பஷர் அல் ஆசாதின் அரசிற்கு எதிராக சண்டையிட்டு வரும் IS தீவிரவாதிகளும் கிளர்ச்சியாளர்களும் பல்வேறு முக்கிய பகுதிகளை கைப்பற்றினர். அவற்றை மீட்க அந்நாட்டு ராணுவம் தொடர்ந்து போராடி வருகிறது. சிரியாவிற்கு ஆதரவாக ரஷ்ய படைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆலப்போ நகரில் கிளர்ச்சியாளர்கள் வசம் உள்ள பகுதியில் சிரிய ராணுவமும் ரஷ்ய படைகளும் வான்வழி தாக்குதல்கள் நடத்தின. இதில் ஒரு மருத்துவமனை இடிந்து சேதமானது. இதில் 2 பேர் பலியாகினர், பலர் படுகாயமுற்றனர். இடிபாடுகள் அகற்றப்பட்டு வருவதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே சிரியாவில் தாக்குதலை நிறுத்தி பேச்சுவார்த்தைக்கு முன்வருமாறு அந்நாட்டு அரசையும் ரஷ்யாவையும் ஐக்கிய நாடுகள் அவை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரான்சில் உள்ள அகதிகள் முகாமில் அடிப்படை வசதிகள் இல்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. உள்நாட்டு மற்றும் வறுமை காரணமாக சிரியா, ஆப்கான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஐரோப்பாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகதிகளாக தஞ்சமடைந்து வருகின்றனர். பிரான்சின் காலே நகரில் உள்ள அகதிகள் முகாமில் பலர் தங்கியுள்ளனர். இங்கு அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் முகாமில் உள்ள குறைபாடுகளை நீக்க வலியுறுத்தி அகதிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் காவல்துறையினரை நோக்கி கற்களை வீசியதால் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து போராட்டக்காரர்களை கலைத்தனர். இதனால் அந்த இடமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் நியூசிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் இந்திய அணி ரன் எடுக்க திணறி வருகிறது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற நிலையில் 2வது போட்டி கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் திடலில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்று முதலில் ஆடிய இந்திய அணி 316 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து அணி நேற்றைய ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 128 ரன்கள் எடுத்திருந்தது. 3ஆம் நாளான இன்று தொடர்ந்து விளையாடிய நியூசிலாந்து அணி 204 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இந்திய தரப்பில் புவனேஸ்வர் குமார் 5, முகமது ஷமி 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். 112 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கி விளையாடி வரும் இந்திய அணி ரன் எடுக்க திணறி வருகிறது. சற்று முன்வரை இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 100 ரன்களை எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் சிக்கல், பிரதிநிதியை நியமிக்க கர்நாடகம் மறுப்பு. மகாத்மா காந்தியின் 148வது பிறந்த நாள், குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மரியாதை. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் ஆற்றலை முறைப்படுத்த வேண்டும், பிரதமர் மோடி வலியுறுத்தல். தமிழகம், புதுச்சேரியில் இன்று மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.